Hi, today 12th Max chapter 1 exercise 1.6 first sum second one பார்க்கலாம் 3x plus y plus z equal to x minus 3y plus 2z equal to 1 7x minus y plus 4z equal to 5 இதோட number of unknowns வந்து 3 x y z ன்னு மூணு வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு number of unknowns வந்து 3 the matrix form ax equal b இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா ax equal b இருக்குது அதாவது இதோட கோஎஃபிஷியன்ட்லாம் a இதோட வேரியபிள்ஸ்லாம் x கான்ஸ்டன்ட் தான் வந்து b ஸோ ax bங்கிற ஃபார்மில் இருக்கனால ax ஈக்குவல் bன்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மூணுமே தனித்தனியாக எழுதிக்கலாம் a தனி x தனி b தனி எழுதிக்கலாம் a ஈக்குவல் a வந்து இதோட கோஎஃபிஷியன்ட்லாம் 3 1 1 1 minus 3 2 7 minus 1 4 ஓகேவா நெக்ஸ்ட் x வந்து இதோட வேரியபிள்ஸ் x y z b வந்து கான்ஸ்டன்ட் 2 1 5 2 1 5 நெக்ஸ்ட் இது வந்து நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து a slash b a எழுதி ஒரு ஸ்லாஷ் போட்டு b எழுதிக்கணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மூணு பிளேஸ்க்கு 0 கொண்டு வரணும் 0 கொண்டு வரக்கு வந்து இப்போது இங்கே வந்து 1 இருக்குது இந்த 1 வந்து R1ல் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக இந்த ரெண்டுக்கும் 0 கொண்டு வந்துடலாம் ஸோ வந்து R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் அப்போ தான் இந்த 1 இருக்கிற ரோ வந்து மேலே போகும் ஸோ R1 இன்டர்சேஞ்ச் R2 R1ல் இருக்கிறதெல்லாம் R2க்கு வந்துடும் R2ல் இருக்கிறதெல்லாம் R1க்கு வந்துடும் R3ல் எந்த சேஞ்சுமே இல்லை அது அப்படி எழுதிக்கலாம் ஸோ 1 minus 3 2 1 வந்து ஃபர்ஸ்ட் ரோ 3 1 1 2 வந்து செகண்ட் ரோ 7 minus 1 4 5 தேர்ட் ரோ ஓகேவா இப்போ இங்கேயும் 0 கொண்டு வந்துக்கலாம் இங்கே 0 கொண்டு வரக்கு வந்து R1 3ஆல் மல்டிபிள் பண்ணி R2லேருந்து R1 மைனஸ் பண்ணணும் R3ல் இங்கே 0 கொண்டு வரக்கு R1 7ஆல் மல்டிபிள் பண்ணி R3லேருந்து R1 மைனஸ் பண்ணணும் இப்போ R2 சேஞ்ச் டு R2 minus 3 into R1 R3 சேஞ்ச் டு R3 minus 7 into R1 R1ல் எந்த சேஞ்சுமே இல்லை அது அப்படியே எழுதிக்கலாம் R2ல் வந்து பாருங்கள் R2 3 1 1 2 அதை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கலாம் எழுதிட்டு 3 into R1 R1 3ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம் 1 3 சார் 3 minus 3 into 3 minus 9 2 into 3 6 1 into 3 3 இப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கனால சிம்பிள் மாற்றிக்கலாம் ப்ளஸ் இருக்கிறதுக்கெலாம் மைனஸ் இருக்கிறதுலாம் ப்ளஸ் மாற்றிக்கலாம் 3 3 போச்சுன்னா 0 1 + 9 10 1 minus 6 minus 5 2 minus 3 minus 1 இது R2 0 10 minus 5 minus 1 R2 எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் R3 வந்து ஃபஸ்ட்டு இந்த R3 வந்து அப்படி எழுதிக்கலாம் 7 minus 1 4 5 நெக்ஸ்ட்டு R1 7ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம் 1 7 சார் 7 minus 3 into 7 minus 21 2 into 7 14 1 into 7 7 இப்போ இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணணுங்கிறனால மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம் 7 minus 7 0 minus 1 plus 21 21ல் 21 போச்சுன்னா 20 4 minus 14 minus 10 5 minus 7 minus 2 இது R3ல் எழுதிக்கலாம் 0 20 minus 10 minus 2 இது R3 நெக்ஸ்ட்டு R3 எல்லாமே வந்து 2ஆல் டிவைட் ஆகுங்கிறதுனால R3 மட்டும் டிவைட் 2 எழுதிக்கலாம் 2ஆல் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம் R1 R2 எந்த சேஞ்சுமே இல்லை அந்த ரெண்டுமே அப்படியே எழுதிக்கலாம் R3 மட்டும் 2ஆல் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம் 20 2ஆல் டிவைட் பண்ணால் 10 minus 10 2ஆல் டிவைட் பண்ணால் minus 5 minus 2 2ஆல் டிவைட் பண்ணால் minus 1 ஓகேவா இப்போ வந்து இங்கே 2 0 இருக்குது நெக்ஸ்ட் இங்கே 0 கொண்டு வரணும் இங்கே 0 கொண்டு வரக்கு என்ன பண்ணலான்னா R3லேருந்து R2 மைனஸ் பண்ணாலும் இங்கே 0 கிடச்சிரும் ஸோ R3 சேஞ்ச் டு R3 minus R2 R1ம் R2 எந்த சேஞ்சுமே இல்லை அந்த ரெண்டும் அப்படியே எழுதிக்கலாம் R3 மட்டும் R3லேருந்து R2 மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம் ஓகேவா 10 minus 10 0 minus 5 minus 5 0 minus 1ல் minus 1 போச்சுன்னா 0 இப்போ இங்கே 3 0 கொண்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் இதோட ரேங்க் பார்க்கலாம் P of Aவோட ரேங்க் என்ன P of Aனா இது மட்டும் இதோட ரேங்க் வந்து 2 எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குதோ அதான் இதோட ரேங்க்கு 2 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது ஸோ P of A 2 P of A + B P of A + Bனா இது ஃபுல்லாக பார்க்கணும் இது ஃபுல்லாக பார்க்கும்போது அதுலேயும் வந்து நான் ஜீரோ ரோஸ் வந்து 2 தான் இருக்குது ஸோ P of A + Bயும் 2 தான் P of A ஈக்குவல் P of A + B ஈக்குவல் 2 இந்த ரெண்டுமே வந்து 2 இருக்குது இது வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட சின்னதாக இருக்குது ஸோ லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன் த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் இதுவும் கன்சிஸ்டன்சி தான் ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்துச்சுனாலே கன்சிஸ்டன்ட் தான் அண்ட் ஹேஸ் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் ஏன்னா இதில் வந்து 2 ஈக்குவேஷன் தான் கிடைக்கும் 3வது ஈக்குவேஷன் கிடைக்காது ஸோ நம்ம வந்து Z = அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அதனால் இதுக்கு வந்து இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் நெக்ஸ்ட் வந்து நமக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் இருக்கிற இந்த 2 ஈக்குவேஷன் மட்டும் எழுதிக்கலாம் x minus 3y plus 2z = 1 இதுக்கு x இல்லை ஸோ 10y minus 5z = -1 அப்படி 2 ஈக்குவேஷன் எழுதிக்கலாம்
2 ஈக்குவேஷன் எழுதியாச்சு. நமக்கு இசட் தேர்ட் ஈக்குவேஷன் இல்லை அப்படிங்கிறனால நம்ம வந்து வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இசட் ஈக்குவல் டீன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இசட் ஈக்குவல் டீன்னு சொல்லி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் 10y மைனஸ் 5z ஈக்குவல் -1. இதில் வந்து இசட்டுக்கு பதிலாக டி போட்டு எழுதிக்கலாம். 10y அப்படியே வச்சுட்டு மைனஸ் 5 என்று இசட்டுக்கு பதிலாக டி ஈக்குவல் -1. 10y மட்டும் இங்கே வச்சுட்டு மைனஸ் 5tயும் ஈக்குவலுக்கு அந்த சைடு போகுது. மைனஸ் 5t வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 5tயாக போகுது. அதுக்கப்புறம் இந்த -1. அதுக்கப்புறம் y ஈக்குவல் இந்த 10 வந்து இங்கே மல்டிப்பிளாக இருக்கனால இது வந்து டிவைடில் போகுது. ஸோ 5t - 1 டிவைட் 10. நெக்ஸ்ட்டு y ஈக்குவல் இந்த 10 வந்து 1/10ன்னு சொல்லி வெளியே எடுத்துக்கலாம். 1/10ன்னு எடுத்துகிட்டு இந்த 5t - 1 மட்டும் ப்ராக்கெட்டில் போட்டு எழுதிக்கலாம். இதான் ஒய்யோட வேல்யூ. இப்போ இந்த ஒய்யோட வேல்யூவும் எக்ஸோட வேல்யூ இசட்டோட வேல்யூவும் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். Substituting z equal t, y equal 1/10, 5t minus 1 in equation 1. Equation 1 x minus 3y plus 2z equal to 1 இதான் equation 1. இதில் வந்து z ஓட வேல்யூ y ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x அப்படியே எழுதிட்டு மைனஸ் 3 என்று இந்த yக்கு பதிலாக இந்த இதெல்லாம் எழுதணும். 1/10 5t minus 1 ப்ளஸ் இந்த 2 zக்கு பதிலாக t ஈக்குவல் இந்த 1. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாமே அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். ஈக்குவலுக்கு அந்த சைடு. ஸோ எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுட்டு ஈக்குவல் இந்த 1 ஃபஸ்ட்டு எழுதிட்டு இங்கே இருக்கிற -3 இன்ட்டு 1/10 5 - t இது வந்து இங்கே மைனஸ் இருக்கிறனால அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ன்னு போகுது. ஸோ ப்ளஸ் 3 இன்ட்டு 1/10 5t - 1. அதுக்கப்புறம் இந்த 2t வந்து இந்த சைடு ப்ளஸில் இருக்கனால அந்த சைடு போகும்போது -2t அப்படின்னு போகுது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் இந்த 1 அப்படியே எழுதிட்டு இந்த 3 வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3/10 ஆயிடுது. ஸோ 3/10 5t - 1 மைனஸ் இந்த 2t. நெக்ஸ்ட் வந்து எல்சிஎம் எடுக்கலாம். இந்த 3 இது கீழே எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். இது கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த 3க்கும் காமனாக எல்சிஎம் எடுத்தால் 10. ஸோ 10 போட்டு இங்கே வந்து 10ல் 1 எத்தனை டைம் இருக்குது? 10 டைம்ஸ் இருக்கா? ஸோ இதை வந்து 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ 1 10s are 10 ப்ளஸ் 10 தான் இங்கே இருக்குதுங்கிறனால இதை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டேர்முக்கு வந்து இங்கே 1 தானே இருக்குது. ஸோ இதை வந்து 10 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும். 10 2s are 20. ஸோ 20t. இப்போ இந்த 10 அப்படியே போட்டு இந்த 3 வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். 3 5s are 15 15t மைனஸ் 3 × 1 3 மைனஸ் இந்த 20t. நெக்ஸ்ட் இப்போ நம்பரெல்லாம் மைனஸ் பண்ணிக்கலாம். டீலாம் மைனஸ் பண்ணிக்கலாம். 10 - 3 7 15t -20t இருக்குது. 20ல் 15 போச்சுன்னா 5 பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கனால -5t/10. இப்போ இந்த 1/10 தனியாக எடுத்து எழுதிக்கலாம். வெளியே எடுத்து எழுதிக்கலாம். 1/10 வெளியே போட்டால் மீதி இருக்கிறது 7 - 5t. இதான் வந்து எக்ஸு. ஸோ சொல்யூஷன் வந்து x = 1/10 7 - 5t, y = 1/10 5t - 1, z = t. இதான் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. லாஸ்ட்டில் வந்து t belongs to rன்னு எழுதிக்கணும். ஆறுங்கிறது வந்து ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? அதாவது 1 2 3 எந்த நம்பர் வேணால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதும்போது ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு வேல்யூ கிடைக்கும். அதனால தான் இதுக்கு வந்து இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் சொல்கிறோம். ஸோ லாஸ்ட்டில் வந்து t belongs to rன்னு எழுதிக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.